கடவுளே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். காப்பாத்துப்பா. கா 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 கா. ஓ, உனக்கு பசிக்குதா? இந்தா 2 பணியாரம் வைக்கிறேன். ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் சாப்பிடு. கா 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 கா. அதான் வச்சிட்டனே, வந்து சாப்பிடு. என்ன தயக்கம்? ஆடா, உன் சொந்தக்காரங்களை கூப்பிடுறியா? முதல்ல நீ சாப்பிடு. அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் 2 பணியாரம் தரேன். ஆஹா, பணியாரம் சூப்பர் டேஸ்டா இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு பணியாரத்தை சாப்பிட்டதே இல்லை. இவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. எனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கோன்னு கூப்பிட்டு வைக்கிறாரு. இந்தா நீயும் சாப்பிடு. எனக்கு இப்படி சாப்பிட்றது பிடிக்காது. தெரியாம திருடி தின்னாதான் பிடிக்கும். அதில் கிடைக்கிற சுகமும் டேஸ்ட்டும் இருக்குதே, ஐயோ, அனுபவிச்சாதான் தெரியும். திருடுறது தப்பு இல்லையா? தப்பு சரின்னு நியாயம் பார்த்துட்டு இருந்தா இந்த காலத்தில் சாப்பிட முடியாது. நீ வேணும்னா அந்த மனுஷன் போடுற பணியாரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இரு. என்னால் முடியாது. என்ன செய்ய போற? அந்த மனுஷன் ஏமாந்த சமயம் பார்த்து இட்லி பணியாரத்தை திருடிட்டு வர போகிறேன். நீ திருடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இது ரொம்ப தப்பு. நான் காட்டி கொடுத்துருவேன். என்னை காட்டி கொடுத்தீங்கன்னா நாளையிலேருந்து இந்த மரத்துக்கு வர விடாம கொத்தி கொத்தி விரட்டி அடிச்சிருவேன். என் பலம் உனக்கு தெரியுமில்ல. ஒழுங்கா இருந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. அடடா, சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு பக்கெட்டில் தண்ணி கொண்டு வராம வந்துட்டேனே. பக்கத்துல தண்ணீர் குழாய் இருக்கும், போய் பிடிச்சிட்டு வருவோம். நான் வச்சதுல எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இட்லி 2 தட்டுகள்ல வீதமா மொத்தம் 14 வச்சிருந்தேனே. அதுல 2 குறையுது, 12 தான் இருக்கு. போச்சு போச்சு, உன்னால என்னோட நேர்மையே அடிபட போகுது. இட்லி 2 குறையுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால எனக்கு என்னவா? அந்த ஆள் கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்காட்டி என்ன? எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டேன். பணியாரத்தையும் எண்ணி முடிச்சு அதில் 2 காணும்னு புலம்புவார். கேட்டுக்கிட்டு இங்கேயே இரு. என் குழந்தைங்க பசியோடு இருப்பாங்க, நான் போகிறேன். நீ நேர்மையான காக்கான்னு தெரியும். ஆனா பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வர போன நேரத்துல உணவுகள் காணாம போயிருக்குதே. வேற யாராவது வந்தாங்களா? கா 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 கா. ஓஹோ, உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? அந்த நேரத்துல நீயும் இல்லையா? சரி சரி, உன் மேல எந்த தப்பும் இல்லை. திருடினது யாருன்னு நான் நாளை கண்டுபிடிச்சுக்கிறேன். தாத்தா, 10 பணியாரம் வேணும். எனக்கு 2 இட்லி 4 பணியாரம் வேணும் தாத்தா. பேத்திக்கு இல்லாததா? இதோ வாங்கிக்கடா செல்லம். இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருக்குது. கா 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 கா. வந்துட்டியா செல்லம்? நேத்து உனக்கு 2 பணியாரம் கொடுத்ததால லாபம் அதிகமா கிடைச்சிது. இன்னைக்கும் வைக்கிறேன், சாப்பிடு. ஆனாலும் புதுசா கோதுமை அடை கொண்டு வந்திருக்கேன், அது உனக்கு தர மாட்டேன். கா 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 கா. ஏன் தரமாட்டேன்னு கேட்குறியா? அது ரகசியம், சொல்ல மாட்டேன். தண்ணி பிடிக்க போறேன், கடையை பத்திரமா பார்த்துக்கோ. பணியாரம் மட்டும் எடுத்துக்கோ, புதுசா வச்சிருக்க அடையை எடுத்துக்காத. எனக்கே தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. அடே பயந்தாங்குழி பயல, நீ சொல்லாமல் இருந்தாலாவது பணியாரங்களை மட்டும் தேடி இருப்பேன். உசுப்பேத்தி விட்டுட்டிய.
அடையணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவே அபைஸ் பண்ணுறேன்னு பாரு. சக்சஸ் சக்சஸ். இந்த அடையோட டேஸ்டே டேஸ்ட்டு. ஆஹா, ருசியோ ருசி. என்ன செல்லமே, அடைய தரமாட்டேன்னு சொன்னல, எதுக்கு எடுத்துட்டு போன? அட, உன் பக்கத்துல இன்னொரு காக்கா இருக்குதே, அதுகிட்ட தான் இருக்கா அடை? கா 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 கா. நீ எடுக்கலன்னு சொல்றியா செல்லம்? எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா எலிதான் நேத்து பணியாரத்தை திருடிச்சுன்னு நினைச்சு அந்த துரத்துறதுக்காக அடையில விஷயத்தை தடவிட்டு வந்தேன். அப்படின்னா பணியாரங்களை திருடினது அந்த காக்கா தானா? ஐயோ, பாவம், உசுர விட போகுதே. அட பாவி மனுஷா, அடையில விஷம் கலந்துட்டியா? ஐயோ, தலை சுத்துற மாதிரி இருக்குதே. திருடி தின்னதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? கடவுளே காப்பாத்து, இனிமே திருடவே மாட்டேன். கா 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 கா. அன்பு செல்லமே, இருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பொய்ய சொன்னேன். பயப்படாத, அது எப்பவும் சொல்ற சாதாரணமான வடை தான். அதில் விஷம்லாம் கலக்கல. பொய்ய உண்மைன்னு நினச்சி பயத்தில் கீழே விழுந்திருக்கான். இனிமேலாவது திருடாம நேர்மையா உன்ன மாதிரி வந்து கேட்டு வாங்கிக்க சொல்லு. கா 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 கா. தேங்க்ஸ் சொல்றியா? கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்து கிடக்கிற உன் நண்பன் உங்ககிட்ட வந்து சொல்லுவான் பாரு.